சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். போன வாரம் இதை குறித்த அநேக காரியங்களை தியானித்தோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். இந்த காட்சியை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். சாத்தானால் குற்றம் சுமத்தப்படுகிறான். இவன் தகுதி இல்லாதவன். இவன் இந்த இடத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் கூட இவனுக்கு தகுதியே இல்லை என்று அவன் மேல் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? இன்னும் நிறைய காரியங்கள் அங்க சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா, நீ அக்கினி என்று தப்புவிக்கப்பட்டான். உன்னுடைய அழுக்கு வஸ்திரம் கரைந்து போடப்பட்டது. உனக்கு சிறந்த வஸ்திரங்களை நான் தரிப்பித்திருக்கிறேன். உன் சிரசின் மேல் சுத்தமான பாகைகளை வைப்பார்கள். நன்றாக கவனித்துக் கொண்டு, உன் சிரசின் மேல சுத்தமான பாகைகளை வைப்பார்கள். இந்த பாகை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பிராய சத்தத்தை குறிக்கிறது, பரிகாரத்தை குறிக்கிறது. சிரசின் மேல இந்த பாகையை வைக்கப்பட்ட எதை குறிக்கிறது என்று சொன்னால், உனக்கு ஏற்கனவே பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. உனக்குரிய கிரயத்தை ஆண்டவர் ஏற்கனவே செலுத்திவிட்டார். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியங்கள் அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இனி உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருவேன். இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. உன்னுடைய தோற்றம் தேவனுடைய சாயலை இழந்தவனாய், ஆண்டவனுடைய ரூபத்தை இழந்தவனாய், இப்பொழுது அலங்கோலமாய் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ அக்கிரமங்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். அந்த எரிகிற அக்கினியிலிருந்து உன்னை நான் தப்புவித்து விட்டேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்தி விட்டேன். உன் சிரசிற்கு பாகைகளையும் நான் வைத்து விட்டேன். ஆனா இனி ஒரு வாய்ப்பு நான் உனக்கு தர்றேன். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். என் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீயும் இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், தள்ளுண்டவனாய், பாளையத்திற்குள் வருவதற்கு தகுதி இல்லாதவனாய், தீட்டுப்பட்டவனாய் நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொன்னாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் இன்று நான் நீக்கிய அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு நீ உடுத்திக் கொள்வதற்கு சிறப்பான வஸ்திரத்தை கர்த்தர் இன்று உனக்கு தந்தருளுவார். மீண்டும் ஒரு வாய்ப்பு. சிம்சோனை குறித்தவன் பயங்கர பராக்கிரமசாலி. அவன் நாட்களிலே பெலிஸ்தியர்கள் சிம்சோன் என்கிற பெயரை கேட்டாலே நடுங்குவார்கள், சிதறி ஓடுவார்கள். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ஒரு நாள் அவனுடைய வாழ்விலே தோல்வியை சந்தித்தான். இக்கட்டிலே மாட்டிக்கொண்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தமாய் மகிமை அவனை விட்டு விலகிற்று. அவனுடைய தோற்றங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. நசரேயனாய் இருக்க வேண்டியவன் இப்பொழுது தோற்றங்கள் மாற்றப்பட்டவனாய், தன்னுடைய முடியெல்லாம் சிரைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்ட அளவான தோற்றத்திலே அவன் 2 தூண்களுக்கு நடுவே நிறுத்தப்படுகிறான். அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஐயா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை மாத்திரம் தாரும். அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு, நீ அந்த அக்கினிக்கு இரையாக்கப்பட வேண்டியவன் தான், தண்டனைக்குரியவன் தான், நீ குற்றவாளிதான். ஆனால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் நீங்க செய்துவிட்டேன். இப்ப நான் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போறேன். மீண்டும் உனக்கு ஒரு சான்ஸ். நீ சட்டைகளை அடித்து எழுப்புவதற்காக, நீ எழுந்து புறப்படுவதற்காக, நீ மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக, மீண்டும் உன்னுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவர் உயர்த்துவதற்காக, மீண்டும் உன்னுடைய சகல காரியங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நீ பழகி பெறுவதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தரப்போகிறார்.
எப்படி இந்த யோசுவாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தாரோ அதே போல் உனக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தா. ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். என்னுடைய காவலை காத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு எல்லையை வச்சிருக்கிறேன். சமுத்திரத்துக்கு ஆண்டவர் எல்லை வச்சிருக்கார். இன்வெட்டு மிஞ்சி வராத. நமக்கு கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு மாறாக செயல்படாத. அந்த கோட்டுக்குள்ளே நின்று என் காவலை காத்தா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நல்ல 7ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, என் ஆலயத்தில் நியாயம் விசாரி, என் பிரகாரங்களை நீ காவல் காப்பாய். கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அர்த்தத்தை நான் சாட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதாவது என் வீட்டில் ஆளுகை செய், ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், பிரகாரங்களை காவல் காப்பாய். அப்படின்னா சுருக்கமா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வீட்டில் நீ ஆளுகை செய்வாய். கையை தட்டியாக சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த போகிறாய்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்படி பயன்படுத்துவா என்றால் 2 காரியத்தை சொல்றாரு. இனி என் வழியில நீ என்ன செய்யணும்? நடக்கணும். என்னுடைய காவலை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ செஞ்ச அப்படின்னா என்னுடைய வீட்டில் நீ ஆளுகை செய்வாய். கரங்களை தட்டியாமே சொல்லுவா. யார் யாரெல்லாம் அந்த வாய்ப்புக்காக எதிர்பார்த்து நிற்கிறாயோ, என்னுடைய தோற்றங்கள் எல்லாம் மீண்டும் மாற்றப்பட வேண்டும், மீண்டும் சிறந்த வஸ்திரம் எனக்கு தற்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த 2 காரியத்தை செஞ்சிட்ட அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் நீ ஆளுகை செய்வாய். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆளுகை செய்ய விரும்புறீங்க? உங்க வீட்டுல நீங்க வச்சதாங்க சட்டம். உங்களை மீறி சாத்தான் உள்ள நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட கிரியைகள் இதற்கு முன்பு உன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவைகள் இப்பொழுது உன்னை விட்டு விலகி செல்வதா? உன் எல்லைகளுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதா? கர்த்தருடைய மகிமை உண்மையை உதிப்பதா? கையை தட்டி ஆமென் சொல்லுவா. உண்மையாக எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? என் வீட்டில் நீ ஆளுகை செய். நல்லா கவனித்துக் கொண்டது. தகர்க்கப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேம் மீண்டும் கட்டப்படும். இந்த யோசுவா இந்நாட்களிலே பிரதான ஆசாரியனாகி யோசுவா எங்க எருசலேம் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் வணங்க பெறுவார். தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேமின் மகிமை, சீயோனின் மகிமை எல்லாம் போய்விட்டது. அலங்கோல தோற்றம். மனிதர் அங்கே வாசம் பண்ண கூடாதாக இருக்கிறது. தோற்றம் மாற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, என் வழிகளில் நடந்தா. எவனை பார்த்தா? என் வழிகளில் நடந்தா, என் காவலை நீ காத்துக் கொண்டா, என் வீட்டில் நீ ஆளுகை செய்வாய். கரங்களை கட்டி ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில தகர்க்கப்பட்ட சூழ்நிலைகளை, தீக்கிரையாக்கப்பட்ட சூழ்நிலை, அலங்கோலமான சூழ்நிலைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றுவாராக. அவைகள் உன்னை விட்டு விலகி செல்வதா? கையை கட்டி ஆமென் சொல்லுங்க. புலம்பல், கதறல், கூக்குரல், கண்ணீர். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளை உருவ கடக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு அபிஷேகம் உண்மையில் இப்பொழுது இறங்கி வருவதா? என் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களாங்க? அந்த அபிஷேகத்தினாலே முகங்கள் குறிக்கப்பட போகிறது. கர்த்தர் இன்னைக்கு அதை உன் வாழ்க்கையிலே செய்வாரா? இந்த வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் உன்னை நீ அர்ப்பணிக்கிறாயோ, உனக்கு ஒரு மாற்றம் இப்பொழுது உண்டாவதா? சத்தமாடியே சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு ஸ்பெஷல். அதாவது உன் வீட்டுல நீ ஆளுகை செய்வாய் அப்படின்னு சும்மா எடுத்து போக மாட்டார். உன் வீட்டுல நீ ஆளுகை செய்வதற்கு தேவையான சகலமும் உனக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். கையை தட்டியாம சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் கையில தரப்போறார். உன் வீட்டுல நீ ஆளுகை செய்வதற்கு தேவையான சகலமும் இப்பொழுது ஒரு சிரசின் மேல் வந்து அமர்வதா? பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, உனக்குரிய சிங்காசனத்தை ஆண்டவர் இன்று உனக்கு தரப்போகிறார். உனக்குரிய நாற்காலியை, உனக்குரிய வேலையை, உனக்குரிய சம்பத்தை, உனக்குரிய யுத்த வீரர்களை, உனக்குரிய வெகுமதிகளை, உனக்குரிய வருமானத்தை, உனக்குரிய ராஜ வேலையை ஆண்டவர் இப்பொழுது உனக்கு தந்தருவார். கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? நீ ஆளுகை செய்வதற்கு தேவையானவைகள் எல்லாம் உண்மையாக நல்ல எனக்கு வேலை இருக்கணும், நல்ல ஜாப் எனக்கு இருக்கணும்,
நல்ல கெத்தா என்ன செய்யணும் இருக்கணும், நல்ல ஞானமானா இருக்கணும், சமுதாயத்துல கணத்திற்குரியவனா இருக்கணும். ஆண்டவர் இந்தந்த மேன்மை இந்த அந்தஸ்தை எல்லாம் நீ ஆளுகை செய்வதற்காக நான் உனக்கு தரப்போகிறேன். நீ செய்ய வேண்டியது நீ என் வழிகளில் நடந்தா, என் காவலை காத்தா. என் கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? நம்புகிறாங்க. இன்னைக்கு ஒரு சில மாற்றங்களை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். ஒரு குறைந்த உன்னுடைய வாழ்க்கை இன்று சீரமைக்கப்பட போகிறது. சிதைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ரூபத்தை ஆண்டவர் மீண்டும் மறுரூபமாக்குவார். கையை தட்டியாம சொல்லுங்க. அதற்கு தான் என்ன செய்ய போறாருன்னா, இன்று அந்த ஏதேனின் மகிமையை கர்த்தர் உனக்கு உடுத்துவிப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டியாம சொல்லுங்க. ஏதேனின் மகிமை உனக்கு உடுத்துவிக்கப்படுவதா? பிரைஸ் தி ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன் வீட்டை, உன் கையில கொடுக்கப்பட்ட அந்த வீட்டை, அந்த தோட்டத்தை செழிப்பாக்குவதற்காக 4 வித ஆறுகளை ஆண்டவர் ஓட செய்வார். என் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவ்விடத்திலே பொன் விளைவதா? என் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீ முன்னேறுவதற்கு, நீ விருத்தி அடைவதற்கு தடையா இருக்கின்ற காரியங்களை கர்த்தர் இப்பொழுது மாற்றுவாரா? ஆமென் ஹalleluya. இதோட பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, வலு சர்ப்பம் உள்ளே வருவதற்கு இனிமேல் அனுமதி இல்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். கையெழுத்தையாமே சொல்லுங்க. உன் சாயலை, உன்னுடைய ரூபத்தை மாற்றுகிற, உன்னை வஞ்சிக்கிற அந்த வலுசர்ப்பம் இனி உன் தோட்டத்திற்குள், உன்னுடைய ஆளுகைக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? நம்புறீங்களாங்க? ஆமென் சொன்னீங்க, அப்படியே நடக்குங்க. சொல்லி பாருங்க. அன்னைக்கு ஏமாத்தினா இன்னைக்கு ஏமாற்ற முடியாது என்று சொன்னார். என்னுடைய ரூபத்தை, சிதைந்து போன என்னுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். சத்தமாலையா சொல்லுங்க. அந்த வீட்டிலே ஆளுகையை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு தருவார். மீண்டும் எருசலேமை தமது சிறப்புக்குரிய நகரமாக கர்த்தர் மாற்றுவார். என்ன சொல்றார் ஆண்டவர்? மீண்டும் பக்கமா பாஸ் சொல்லுங்க. மீண்டும் எருசலேமை தமது சிறப்புக்குரிய நகரமாக கர்த்தர் மாற்றுவாராக. வர்த்தகர்கள் உன்னிடத்தில் வருவார்களாக. உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உன்னிடத்தில் சேர்வார்களாக. நீ செய்ய வேண்டியது அவர் வழியில் நடக்க வேண்டும். கரங்களை தட்டியாமே சொல்லுவோமா? எத்தனை நேரமே சொல்ல போறீங்க? அவர் வழியில் நடக்கணும்னா வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில காரியங்கள் முன்னாடி வைக்கிறேன். அங்கே 3வது வசனத்திலே வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தீர்க்கமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இந்த வார்த்தையை அப்படியே உன்மேல் கர்த்தர் நிறைவேற செய்வாராக. உன் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே அவைகள் நிலைநிறுத்தப்படுவதாக. ஒரு புயல் காற்றுக்கு இன்று நம்மால் தாங்க முடியவில்லை. ஒரு சிறிய பிரச்சனையை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை, நீந்த முடியவில்லை. போராட்டம் போராட்டம். ஆண்டவர் சொன்னாரு, விவேகத்தினால் அவைகள் நிலைநிறுத்தப்படும். பெருவெள்ளம் மோதினாலும் கண்மலை மேல் கட்டப்பட்ட இந்த வீடு கீழே விடுவது இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? இதுக்கு மேல உள்ள 2 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே பொல்லாத மனுஷருக்கு பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். இந்த வழியில் நடவாதே. ஆண்டவர் சொல்றாரு, என் வழியில் நட. பொல்லாத மனிதர்களுடைய வழியில நீ என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, பொல்லாத மனிதர்கள் நலமுடன் இருப்பதை கண்டு மனம் விரும்பாத, அவர்களுடன் உறவு பாராட்டவும் நீ விரும்பாத, அவர்களுக்கு தோழனாக இருக்கவும் விரும்பாத. ஏன்னா அவன் இருதயம் எப்பயுமே கொடுமையைத்தான் நினைத்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் பேச்சு தீமையை விளைவிக்கும் பேச்சு என்று அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டாங்க.
கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், கொள்ளாத நல்லா இருக்கிறானே, நல்லா டெவலப் பண்ணி போயிருக்கிறானே, பிசினஸ்ல நல்லா ஹை லெவல்ல இருக்கிறானே, அவன் கூட நம்ம ஐக்கியம் வச்சுக்கிடுவோம், அவனை பிடிச்சுக்கிட்டு நம்மள மேல வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. தீவிரிய செய்யறவன் கூட சேராத. ஆண்டவர் சொல்றாரு, அவன் கூட உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது, அவனை சேர்த்துக் கொள்ள நீ விரும்பாத. ஏன்னா அவன் நினைவுகள் எல்லாம் எப்பயுமே கொடுமையத்தான் யோசிக்குமோ, கொடுமையத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பானா. உனக்கு எப்படா ஆப்பு வைக்கலாம், எப்போ வேலைக்கு ஆப்பு வைக்கலாம், எப்போ உன்னை கீழே தள்ளலாம், எப்போ உன்னை விழ வைக்கலாம் என்கிற கண்ணோட்டத்தோடு தான் அவன் உன் கூட என்ன செய்வான், இருப்பான். அதனால அவன் கூட நீ என்ன செய்யாத, சேராத, அந்த வழியில போகாத, அவன் பாதையில போகாத. என் ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ இப்படி இருந்த அப்படின்னா உன் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுவது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். சத்தமாலேயே சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமாலேயே சொல்லுங்க. உன் உயர்வுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஞானத்தை தேட வேண்டும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு ஞானத்தை தேட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கொள்ளாத மனிதர்களோடு உறவு வைத்திருப்பது நிமித்தமா பலவிதமான நெருக்கடிகள், மனவேதனை, ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம். ஏன்னா அவனுடைய ஸ்பிரிட் நமக்கு அப்படியே அட்டாச் ஆகல. அதனால அவனை விட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியது, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், ஐயா வழியில நடந்தா அவருடைய வழியிலே ஞானத்தை தேடு. இங்க இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல ஞானம், விவேகம், அறிவு, நல் யோசனை என்று அநேக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை தேடுவது என்றால் என்ன? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமானால், நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால், ஆண்டவர் கொடுத்த அந்த வீட்டை நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் ஞானத்தை தேட வேண்டும். ஞானம்னா என்ன, விவேகம்னா என்ன? உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் உங்களுக்கு போதித்தேன். அன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். கையை தட்டி அவன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரப்பா, அவருடைய வழியில நடக்கணும். ஞானம்னா என்ன? கட்டளைகளை நியாயங்களை கை கொண்டு நடக்கணும். அதுதான் ஞானம், அதுதான் உனக்கு விவேகம். ஆண்டவருடைய அந்த கட்டளைகளின்படி நடக்கவில்லை என்று சொன்னார், கற்பனைகளின்படி வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை என்று சொன்னார், நம்முடைய வீடு கட்டப்படுவது அரிதாக. ஆனால் அந்த கற்பனைகளின்படி நீ நடப்பா என்று சொன்னார், ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதுதான் ஞானம், விவேகமா இருக்கும். சாலமோன் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். சேவாவின் ராஜஸ்திரி அவனை தேடி வந்தார் அவனுடைய ஞானத்தை கேட்பதற்காக. உன்னுடைய வாழ்க்கையிலேயும் உயர்ந்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், கணத்திற்குரியவர்கள், சகல மனிதர்களும் உன்னை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னார். நீ அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். வழி விலகாத. வேதத்தை குறித்து, வார்த்தையை குறித்து, பிரமாணங்களை குறித்து அநேக காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. உன் கையில் எழுதி வச்சுக்கோ, உன் இருதயத்துல பதிச்சு வச்சுக்கோ, நெத்தியில் எழுதி வச்சுக்கோ. போகும் பொழுது, வரும் பொழுது, படுக்கும் பொழுது, உட்காரும் பொழுது இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். இதுதான் சொல்ல, என் வழியில நீ நடந்தா என் வீட்டில் ஆளுகை செய்வாய். கரங்களை தட்டியாம சொல்லுவோமா? அட சத்தமானே சொல்லுங்க. எத்தனை நாமே சொல்ல போறீங்க? கொடுமையை செய்ய நினைக்கிற மனிதர்களோடு ஐக்கியமாயிருக்க வசனத்தோடு, கற்பனைகளோடு உன் ஐக்கியம் இருக்குமானால் உன்னுடைய வீடு கட்டப்படும். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராத. எத்தனை நாமே சொல்ல போறீங்க? ஆனா சத்தமானியா சொல்லுங்க. அவன் ஆலோசனையில நடக்காத, அவன் வழியில நில்லாத, அவன் உட்கார்ற இடத்துல நீ என்ன செய்யாத, உட்காராத. இந்த 3 தூணை எரிஞ்சிட்டு அடுத்த வருஷம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இவருடைய இரவும் பகலும் வசனத்தின் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. எத்தனை நாமே சொல்ல போறீங்க? ஆனா சத்தமானியா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு நீங்க தந்திருக்கிறீங்க.
இப்போ உங்க வழியில நான் நடக்க போறேன். அதற்கு ஃபர்ஸ்ட் ஞானம். உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய வேதத்தை இரவும் பகலும் நான் தியானிக்க போகின்றேன். அவ வழியில நிக்க மாட்டேன், நடக்க மாட்டேன், உட்கார மாட்டேன். உங்களுடைய வேதம் எனக்கு போதும் என்று உன் வாழ்வை, உன் சகல காரியத்தையும் ஆண்டவருடைய வசனத்திற்கு நீ அர்ப்பணிப்பா என்று சொன்னார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளைஞராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் ஏற்றிய தட்டியாவே சொல்லுங்க, நீ செய்வதெல்லாம் வாய்ப்போ, நீ செய்வதெல்லாம் வாய்ப்போ. அந்த வழியில நிக்காம நடக்காம உட்காராம அவர் உனக்கு காண்பிக்கிற அந்த வழியிலே நீ நடப்பா என்று சொன்னார். நீ செய்வது எல்லாம் வாய்ப்பு. பக்கத்துல சொல்லுங்களோ, நீ செய்வது எல்லாம் வாய்ப்பும். சத்தமாக சொல்லுங்க, வார்த்தையின்படி நீ நடந்தால் நீ நிலை நிறுத்தப்படுவாய். இன்னும் நீதிமொழிகள்ல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நல்லா கவனிக்கணும். ஞானம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கற்பனை, நியாயங்களை கடைப்பிடிப்பது. இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலும் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதும் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் உன்னுடைய வீடு கட்டப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம், சத்தமாரியா சொல்லுவோமா? உன்னுடைய பிரயாசம் விருதா, உன்னுடைய முயற்சி என்றைக்கும் தோற்று போகக்கூடியது. உன் முயற்சியை, உன் திறமையை நம்பாதே. கர்த்தரை சார்ந்து வாழ பழகு. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. உன் முயற்சி எல்லாம் தோல்விதான். வார்த்தையை நம்பு. கர்த்தருக்கு பயப்பட நீ ஆரம்பி. அதே நீதிமொழிகள் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அப்படின்னா இந்த உலகத்துல எதெல்லாம் ஆசைப்படுறியோ, ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர்னு புகழ்ந்து பார்க்கிறையோ, ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் இந்த ஞானத்திற்கு நிகரல்ல. ஞான முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? நம்புறீங்களாங்க? ஒருவேளை நீங்க BMW கார் எனக்கு வேணும், மேல ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானத்திற்கு அவைகள் நிகர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அது ஒரு பொருட்டல்ல. யோபின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் நீங்க சொல்ல வாசிப்பாருங்க வீட்டுல போய். அதுல இதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்துல ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? எனக்கு தெரியுமா? அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாது. ஒருவேளை ஆழத்தை போய் கேட்டால் அந்த ஆழம் சொல்லுமா, என்னிடத்தில் அது இல்லை. சமுத்திரத்தை போய் கேட்டால் சமுத்திரம் சொல்லுமா, அது என்னிடத்தில் இல்லை. பாருங்க, தங்கமும் அதற்கு ஈடாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பட்ட கோமேதமும் இந்திரனில கண்ணும் அதற்கு ஈடல்ல. யோசிச்சு பாருங்க. அதே 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அதுல நீங்க கடைசி வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்றதா கவனிச்சு பாருங்க. இது ஒண்ணு இருந்தா போதுங்க. நீ எதெல்லாம் ஆசைப்பட்டியோ அது ஒன்ன நோக்கி வரும். சார்வனை நோக்கி அநேகர் வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள், பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள். நீ தேடி போக வேண்டாம். நீ தேட வேண்டியதெல்லாம் அந்த ஞானத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கற்பனைகளை, அவருடைய வழியில் நடப்பதை, அவருடைய காவலை காப்பதை. இதை மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில நீ பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால் உன் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். சொல்ல போறீங்க இன்னைக்கு பாருங்க, வெடித்து போன சரிந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தப்பட வேண்டுமா? கொஞ்சம் கொஞ்சமா நாசாயிக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நேற்று போய் கொண்டிருக்கிறது. அவைகள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் வார்த்தையை பிடித்துக்கொள், தேவனை பிடித்துக்கொள். உன் வீடு கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமாடியா சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு சில மாற்றங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று இங்கே யோபு சொல்கிறார். நல்ல கவனிக்கணும். தேவனுடைய ரகசிய செயல் இன்று உன்னுடைய கூடாரத்தின் மேல்
வருவதா? என் கையை தட்டி உன் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இறங்கி வருவதா? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ரூத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவள் எல்லாவற்றையும் இழந்து அவருடைய நம்பிக்கை, அவருடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது. அவருடைய தோற்றம் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. அந்த தேசம் அவளை கைவிட்டது, உறவுகள் அவளை கைவிட்டது, சமூகம் அவளை கைவிட்டது. அவள் நம்பின எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு இப்பொழுது நிர்கதியாய் கொண்டிருக்கிறாள். தனித்து விடப்பட்டவளா? யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருக்கா அவருடைய வாழ்க்கை. ஆனால் எல்லாம் தொலைந்து போய்விட்டது. அலங்கோலமும் பரிதாபமும் துக்க முகத்தோடு அழுது கொண்டு அவன் நிற்கிறான். ஆனா அந்த நேரத்துல அவன் சரியான ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன அப்படின்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் தேவன், கரங்களை தட்டி இந்த சிதைக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகளையும் அவர் சரியானதை தேர்ந்தெடுத்தார். என்ன சொன்னா? என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன் அவர் என்று யார் யாரெல்லாம் இப்பொழுது நீ பிடித்துக் கொள்கிறாயோ, கர்த்தருக்கு பயப்படுவதை நீ தெரிந்து கொள்கிறாயோ, உன்னுடைய தோற்றங்களை மீண்டும் மாற்ற இயேசுவர் வல்லவராய் இருக்கிறார். அது சந்தமாரியே சொல்லுங்க. இப்ப சொல்வதே எவ்வளவு பெருமையா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, என் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் பக்கத்துல பார்த்து என் தேவன் 2-3 டைம் சொல்லுங்க. 6 ஆமென். அல்லேலூயா, என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். என் தேவன் சொல்றா, என் தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்றாங்க, என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுது. அதுதாங்க ஞானம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா? எல்லாம் கையை விட்டு போயிருச்சா? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் பெத்லகேமுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவாராக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பெத்லகேமிலே ஆகாரம் உண்டு என்கிற செய்தி உன்னுடைய செவிகளுக்கு அறிவிக்கப்படுவதா? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? சத்தமானிக்கே சொல்லுங்க. ஆமென். என் தேவன் சொல்லுங்க, என் தேவன். எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதும் ஐயா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதும் ஐயா. அண்ணந்த நீ ஆகாரம் இல்லாம போனாலும் கிருபை எனக்கு போதும் ஐயா. எங்கே சொன்னா போதும் ஐயா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் எனக்கு போதும் ஐயா. அண்ணந்த நீ ஆகாரம் இல்லாம போனாலும் போதும் ஐயா. எங்கே சொன்னா போதும் ஐயா. அல்லேலூயா. நம்மில எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான். இப்பொழுது என் தேவன் பாருங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. எல்லாம் போச்சு. இப்ப அந்த ஞானம் வருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருது. என் தேவன் அப்படி சொல்லிட்டு அவர் பிடிக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. கையை தட்டியாம சொல்லுங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் தேவன் என்று அவரை பிடித்துக் கொள்கிறாயோ, உனக்கு நிறைவான பலன் கிடைப்பா. இன்னும் வசனம் நிறைய சொல்லுது, அவள் வேண்டியபடி எல்லாம் அவளுக்கு செய்யப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டியபடி எல்லாம் செய்யப்படும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமியும் அதில் உள்ள பொருள்கள் எல்லாம் என்னுடையது. ஆமென் சொல்லுங்க. நிறைவுனா என்ன? பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் யாருடையது? என்னுடையது. இப்ப ஆண்டவர் உலகா சொல்றாரு, அந்த பொருள்களால் உன்னுடைய வீட்டை கர்த்தர் இன்று நிரப்புவார். ஐயா தட்டி ஆமென் சொல்லுங்க. அட சத்தமானியா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமானியா சொல்லுங்க. அதே நீதிமொழிகள் புத்தகம் 24 நீங்க 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அறிவினாலே அறைகளில்
அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். சத்தமானையா சொல்லு, ஆமென் சொல்லு. அறிவினாலே உன் அறைகள்ல அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி உன் வாசஸ்தலத்தை எங்க தேடி பார்த்தாலும் நீ குறைவை காணப்போவது இல்லை. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுவதாக. சத்தமனையா சொல்லுங்க. உன் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். வேலை காரியங்களிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இன்னும் திருமண காரியங்களிலே ஒரு மாற்றத்தை தருவார். எத்தனை நம்புறீங்க? உன் வீட்டு ஆண்டவர் அவருடைய பொருள்களினாலே இன்று அலங்கரிக்கிறார். சத்தமாடியா சொல்லுங்க. எப்படி அவருடைய பொருள்களினால் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் அலங்கரித்தாரோ அதே போல உன்னுடைய வீட்டை இன்று அவருடைய பொருட்களினாலே அலங்கரிப்பார். சத்தமாடியா சொல்லுங்க. நீ விரும்புகிறது உன் வீட்டில் நடக்க போகுது. உன் பிள்ளைகளை குறித்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, உன் வேலை காரியங்களை குறித்து, உன் பிசினஸ் குறித்து என்ன எதிர்பார்க்கிறாயோ, அவைகளால் உன்னுடைய அறையை கர்த்தர் இப்பொழுது நிரப்புவார். கையெழுத்தாமே சொல்லுவோம். எத்தனை பேராமே சொல்லுங்க? அட சத்தமானியா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்தமானியா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன் அறைகளுக்குள் இப்பொழுது இறங்கி வருவதா? ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரிய அளவுள்ள திரவியங்களால் நிரப்பப்படும். சத்தமானியா சொல்லுவா. நம்புறீங்களாங்க? இன்னும் ஒரு சில காரியங்கள் ஸ்பீடா சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நான் முடிக்க போறேன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, நீ பலம் உள்ளவனாய் மாறப்போகிறாய். ஒரு காலத்தில் மீதியானியருக்கு பயந்து நீ ஒளிந்து கொண்டிருந்தாய், ஓடிக்கொண்டிருந்தாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலம் உள்ளவனாய் மாற்றப் போகிறேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். இந்த பலத்தோட நீ புறப்பட்டு போ. அந்த மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்புக் கொடுப்பேன். அவைகளை நீ மேற்கொள்வாயா? கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமானையா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் வல்லமையை ஆண்டவர் அதிகரிக்க பண்ணுவார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் சம்பாதிப்பதற்குரிய திறமைகளை ஆண்டவர் உனக்கு இந்த மாதத்திலே தந்தருவாராக. புதிய பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருவார். சத்தமானையா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீ கால் வைக்கும் தேசத்தை ஆண்டவர் உனக்கு சொந்தமாய் தருவார். சத்தமானையா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வல்லமையை அதிகரிக்க பண்ணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நல் யோசனை செய்து யுத்தம். வீட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலை, அபிஷேகத்தை, அதிகாரத்தை உனக்கு தந்துட்டாரு. இப்ப நீ என்ன செய்யணும்னா, நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ போரை தொடங்குவதற்கு முன்பாக கவனமாய் திட்டமிட. ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? கவனமாய் திட்டமிட வேண்டும். இது கர்த்தருக்கு சித்தம் தானா? தேவனுக்கு விருப்பம் தானா? தேவனுடைய வார்த்தை நான் செய்ய போகின்ற இந்த காரியத்தை ஒத்துக்கொள்கிறதா என்று நீ திட்டமிட வேண்டும். அப்படி உனக்கு ஒரே ஐடியா வரலன்னா, அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கரங்களை கட்டி ஆமென் சொல்லுங்க. நீ வெற்றியை விரும்புவாயானால் அநேக ஆலோசகர்களை உன் பக்கத்துல வச்சு கொடுமையா? துன்மார்க்கனை அல்ல, பரியாசக்காரனை அல்ல, பாவிகளை அல்ல, தேவ ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைகளை ஆலோசகர்களாக உன் பக்கத்துல நீ வச்சுட்ட அப்படின்னா, நீ விரும்புகிற வெற்றியை, அந்த ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்துடுவார். கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப நான் முடிக்க போறேன். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. நெருக்கம் வருகிறதா, இக்கட்டு வருகிறதா, நீ சோர்ந்து போக வேண்டாம். துன்ப காலத்திலே நீ தைரியத்தை இழந்து போவாயானால் நீ பலவீனம் அடைவாய். சொல்லுங்க, உன்னுடைய காரியத்தை இழந்து விடாத. துன்ப காலத்தை உன் தைரியத்தை விட்டுறாத. ஏன்னா நம்ம சும்மா வரல. என் தேவன் சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம் ஐயா. நிச்சயமா
நீ போஷிக்கப்படுவாய். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது கீழே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அனைத்தையும் அவர் அறிவார். என் இருதயங்களை அறிந்திருக்கிறார், என் யோசனைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். கடைசி 14 வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, முடிவில் அது உனக்கு உதவும். நீ வார்த்தையை பிடிச்சுக்கோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிடிச்சுக்கோ, அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை நீ போகாது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? இருந்த இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய வழியில் நாங்கள் நடப்போம், உம்முடைய காவலை நாங்கள் காத்து நடப்போம். ஆமை எல்லாம் சொல்லுங்க. ஒரு தேவ பிரசனை வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. ஆமை சரிக்கப்பட்டு போனவனுடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் இப்பொழுது திரும்ப கட்டி வைப்பாராக. ஆமை சொல்லுங்க. உன் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுவதா? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்மையில அனுப்புவாராக. இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். உன்னுடைய தோற்றங்கள் எல்லாம் கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்தின் மகிமையை கர்த்தர் மீண்டும் உனக்கு தந்தருளுவாராக. சீயோனின் மகிமை திரும்பவும் உனக்கு கொடுக்கப்படுவதா? அல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லா கையை உயர்த்தி ஆமென். 2-4 பிரைஸ் காட். நன்றி ராஜா. ஆமென் ஆமென். உன் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் மேல வச்சு, நீதிமன் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லோ. நீதிமன் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை எல்லாரும் சொல்லோ அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் போகணும். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை கோரி 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 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுவதாக. ரூத்தை போல என் தேவன் சொல்லு, பொல்லாத மனிதர்களோடு ஐக்கியம் வைக்காத, அவனுக்கு தோழனாய் இருப்பதற்கும் நீ விரும்பாதே. கர்த்தருடைய வசனத்தில் இரவு பகலும் தியானமாக இருப்பாய் என்று சொன்னார். நீ செய்வதெல்லாம் செவி பரலோகிதாய் கோடி ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படட்டும். யார் யாரெல்லாம் கேட்டு இப்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய தொலைந்து போன, சரிந்து போன, சிதைக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட சகல காரியங்களும் செப்பனிடப்படுவதா. உங்களுடைய வீட்டிலே இவர்கள் ஆளுகை செய்வார்கள். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். தேவ காருண்யம் அவர்களை பெரியவர்களாய் மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இருந்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.